மாணிக்கம், கேள்விப்பட்டியாடா? கேள்விப்பட்டு. இப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. இப்படி செய்யறதுக்கு தைரியம் வேணுமா வேண்டாமா? நிச்சயம் வேணும். என்னடா சாதாரணமா பதில் சொல்றேன், உங்களுக்கு சமாதானமா பதில் சொல்றேன். நடந்ததெல்லாம் உண்மையா? உண்மைன்னு நம்பித்தானே நீங்களும் கூப்பிட்டு அனுப்பி இருக்கீங்க. நானும் வேற வழி இல்லாம வந்து நிக்கிறேன். அப்பா, அவரை அடிக்காதீங்க மாமா. மாமா வேண்டாம் மாமா, அவரை அடிக்காதீங்க. நாட்டை கீழே போடுங்க. நீ நாயம்மா, தாயில்லா பிள்ளை தாயில்லா பிள்ளைன்னு எல்லை கொடுத்து வளர்த்துட்டேன். நீ தள்ளி முடியாது. அவளை தள்ளி நிக்க சொல்றான். வைரம், நடக்கட்டுப்பா. சூரியன் இருக்கிற திசையை பார்த்து தலையை திருப்புற சூரியகாந்தி பூ மாதிரி ஒடுக்கம் இருக்கும் திசையை நோக்கிற உத்தமனா வாழ்றான் என் மகன்னு பெருமைப்பட்டனே. எல்லாம் பாடல் வரி பாடும்போது தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு மாதவைத்தான் பிரிஞ்சா கோவிலன்னு படுத்திருக்கேன். நீ கண்ணகியே பிரிஞ்ச பாரியாய் கண்ணுக்குள்ள மூடி இமைக்குள்ள வச்சு உன்னை கொன்னா போத்தி வளர்த்தேனே. அந்த உடம்பை நானே புண்ணாக்க முடியாத நிலை எனக்கு வந்துருச்சேடா, வந்துருச்சேடா. மாணிக்கோ, 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 நீ சின்ன பிள்ளையா இருந்தப்போ உடம்பு முழுதும் சுண்ணாம்பாலையும் கரியாலையும் வரி வரியா போட்டுக்கிட்டு புலியாட்டம் ஆடுறேன்னு வந்து நிற்பேன். என்னடா இது வேஷம், புரியாத பயலேன்னு சொல்லி உன்னை குளிக்க வச்சு அழகு பார்த்தேனே. இப்ப நானே என் கையார உன் உடம்புல ரத்த கோடிகளை வரி வரியா போட்டுட்டேனே. ஆண்டவா, எனக்கு கைவாதம் வந்திருக்க கூடாதா? முருகா, உன் வேலுக்கு மட்டும் சக்தி இருந்தா என் நெஞ்சில பார்த்து உயிரை போக்கிறப்பா, உயிரை போக்கிடு. மாணிக்கம், என்னடா இது? நான் வந்து மாந்தோப்புல விவரத்தை சொன்ன போது அத்தனையும் பொய்ன்னு சொன்ன, இங்க வந்து உண்மைன்னு ஒத்துக்கிட்டு அடியும் வாங்கிட்டேடா. அவர் என்னடா கேட்டாரு? கேள்விப்பட்டியானாரு. கேள்விப்பட்டேன்னு இப்படி செய்யலாமாண்டாரு, செய்யக்கூடாதுன்னு. என்னடா சாதாரணமா பதில் சொல்றீன்னாரு. இல்ல சமாதானமா பதில் சொல்றேன்னு சொன்னேன். நடந்ததெல்லாம் உண்மையான்னு கேட்டாரு. உண்மைன்னு நம்பித்தானே நீங்களும் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கீங்க. நானும் வேற வழி இல்லாம வந்து நிக்கிறேன்னு சொன்னேன். அதை தவிர ஏன் வாயால எதையும் உண்மைன்னு சொல்லி உறுதிப்படுத்தினா அப்புறம் ஏன் அவரை அடிக்க விட்ட? மறந்துட்டியா? ஒரு நாள் சாப்பாட்டை கொட்டினத்துக்கு காரணம் சொல்லி பட்டையும் சாராயத்தையும் நான் அடிக்க போன போது அப்பா குறுக்கு வந்து அடி வாங்கிக்கிட்டாங்களே, அதுக்கு பதிலா என்ன அடிக்கட்டும்னு தான் சும்மா இருந்தேன். பெரியப்பா, மாணிக்க சூரியகாந்தி பூதான், ஊமத்தம் பூ இல்ல. ஆமாப்பா, நான் கெடு வைக்கிறவன் தான், யாரையும் கெடுக்கிறவன் இல்லை. அநியாயமா ஒரு பொய்யை சொல்லி எங்க அப்பாவை கொன்னுட்டீங்களே. நான் நடத்த கெட்ட வைக்கிற நம்பிக்கையோட அவர் உயிர் போயிடுச்சேடா. உடலுக்கு இருந்து போறதுக்குள்ள எனக்கு உண்மை தெரிஞ்சாகும். என் சிசு தங்க வயிற்று வளர்ந்து யார் சொன்னது? ஊர்ல சொல்லிக்கிட்டாங்க. ஊர்ல யார் சொன்னது? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. வேளாண் தான் இப்படி சொல்ல சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. அட பாவி சாராயம், நீதானடா சொன்ன? மாணிக்கம், நான் சொல்லல. யார் சொன்னதோ அது பொய் இல்லை. அதை நிஜமாக்க போறேன். அவ வயிற்றுல சிசு வளரத்தான் போகுது. இனிமே அவ சாப்பாட்டுக்காரி தங்க இல்ல, என் வீட்டுக்காரி தங்கம். என் ஜாதகத்துல புள்ள பாக்கியம் இல்லைன்னு சொன்னீங்களே. ஆமா, புள்ள பாக்கியம் இல்லை. அது எனக்கு இல்ல மாமா, உன் மகளுக்கு இல்லை. நீ செஞ்ச பாவத்துக்கு உன் தலையில நெருப்பு வைக்கிறேன். உன் மக வாழ்க்கை சுமாரையா இருக்க கூடாது, கத்தாவையா இருக்கணும். அது கொஞ்சம் முள்ளா குத்தி குத்தி கிழிக்கணும். மாணிக்கத்தை சுட்டீங்க, நான் வைரத்தையே சுட போறேன். சொன்ன பொய்ய நம்பி செத்து போன என் அப்பாவை எரிச்ச இடத்துல எருக்கம்பூ பூக்கிறதுக்குள்ள தங்க வயத்திலேயே வாரிசு சாமந்தியா பூக்கும். இது என் அப்பா வேற சத்தியம். பாவி பசங்க பட்டுன்னு போவாங்க. இல்லாத ஏத்தி சொல்லாத மாத்தி சோடிச்சு விட்டாங்களே.
அநியாயமா ஒரு உசுரும் போச்சு உரமும் போச்சு. என்ன உலகம்டாப்பா, என்ன உலகம். என்னையா வந்த வராம விளக்க பாக்குற? அப்படி எதை விளக்க பாக்குற? ஆமா தங்கம், சாப்பிடுற இடத்துல 2 விளக்கு போட்டிருக்கியே, எப்பவுமே ஒரு விளக்கு தான் எரியுது, ஏன் 2 விளக்கையும் எரிய விட மாட்டேங்கிற? ஒரு விளக்கு எரிஞ்சாலும் திருவிளக்கு மாதிரி எரியும். பொண்ணு அணைஞ்சா இன்னொன்னு எரியலாம், பொண்ணு இருக்கு இன்னொன்னு எதுக்கு? புரிஞ்சுதான் சொல்றியா? எல்லாம் புரியுது ஐயா. என்ன பண்ண சொல்ற? ஏற்கனவே வைரம் மேல இருந்த கோபத்தோட உயில் விஷயம் வேற மாணிக்கத்தை கிளறி விட்டுருச்சு. உரிமைக்கார குழந்தைய இங்க பெத்துக்கிறேன், உடமைக்காரி அங்க வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டான். பெரியப்பாவோட காரியமெல்லாம் இன்னும் விட முடிஞ்சிருச்சு. அவன் வர்றதுக்கு முன்னால நான் வந்திருக்கிறேன். அவரு மாவு விக்க புயல்லையும் உப்பு விக்க மழையிலையும் வராரு. இந்த தங்கமா விட்டு கொடுத்துருவா. நீ அவங்கிட்ட வெட்டு ஒண்ணு துண்டு 2 பேசிடு. எந்த இக்கட்டான நிலைமையும் உன்னை தடுமாற வைக்கிற சந்தர்ப்பத்துக்கு மட்டும் இடம் கொடுக்குறாங்க. அவளுக்கு என்னால துன்பம் என்னைக்கும் வராதையா. என் வைரத்தை அவரோட சேர்ந்து வாழ வைப்பேன். நான் எடுத்த பிறப்போ இருக்கிற உயிரும் அவளுக்காக தாயா. தங்கம், இதை மட்டும் நீ செய்திருமா. நான் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை சுத்துறதுக்கு பதிலா தினமும் உன்னையே சுத்துறேம்மா. நீ நல்லா இருக்கணுமா, நீ நல்லா இருக்கணும். தங்கம், நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதம்மா. ஐயோ, அங்க முடிஞ்சு இங்க முடிஞ்சு கடைசியில ஏன் தலையில வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என் வாய் தானே. நான் ஏன் மாந்தி எடுத்தேன்? வாங்க வாங்க. என்னது, ஒரு கையில தாலி கயிறு இன்னொரு கையில தாம்பு கயிறு? என்ன விஷயம்? ஒன்றைய என்னையும் சேர்த்து வச்சு ஊர் பேசுதே, தெரியுமா உனக்கு? உங்க மனசு பூ கூட, ஊர் மனசு மீன் கூட. பூ கூட வாசம் மீன் கூட தெரியுமா? விட்டு தொலைங்க, வீடு போய் சேருங்க. நீ சரின்னு சொன்னா நான் மட்டுமில்ல, நம்ம 2 பேருமே வீடு போய் சேரலாம். புருஷன் பொண்டாட்டியா? நானா? நான் என்ன ஆத்துல ஓடுற வெள்ளமா அல்றவன் கையெல்லாம் அணையாக? எனக்குன்னு ஒரு அணை ஈசன் கையால உண்டாகணும். உன் வயித்துல ஏன் சிசு வளருதுன்னு சொல்ற பைய எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்? பூவாளி துருப்பிடிச்சா பூமா துருப்பிடிக்கும். காவாலி பேச்சுக்கு நான் பொறுப்பாளி ஆக முடியுமா? தேவலிய சங்கதி தெனாலி ராம கதை மாதிரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். உத்தம சத்தியம் உண்மைக்கு இருக்கணுங்க. இலையில தள்ளி வச்ச சோறு மாதிரி தள்ளாதீங்க வைரம் வாழ்க்கைய. நீ 1000 சொன்னாலும் நீதான் என் பொண்டாட்டி, இதுதான் உண்மை. நல்லா இருக்கே. பொம்மைக்கு சட்டை போட்டா புள்ளை ஆயிடுமா? பொம்மைக்கு ஏன் சட்டை போடுறேன்? நமக்கு புள்ள பறக்க விட்டு போடு. வைரத்துக்கு புள்ள பிறக்கட்டும், நான் வந்து சட்டை போடுறேன். வைரம் 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 என்ன சோதிக்காது. என் பிடிவாதம் இதுவரைக்கும் தோத்தது கிடையாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காது ஓ இஷ்டம். ஆனா நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கலைன்னா புளிய மரத்துல புணமா தொங்குறது ஏன் இஷ்டம். உனக்கு இன்னும் 2 மணி நேரம் கெடு. இஷ்டம்னா இந்த தாலி கைத்தை எடுத்துக்கிட்டு வா, இல்லாட்டி இந்த தாம்பு கைத்தை எடுத்துக்கிட்டு வா. முருகா முருகா, எல்லாம் ஓ குத்தம் பாவம் குத்தம். உனக்கு வள்ளி ஒரு பக்கம், தெய்வான மறு பக்கம். உன்கிட்ட நியாயம் கேட்டா எப்படி கிடைக்கும்? ஐயோ, எனக்கு கையோ ஓடல காலோ ஓடல. நீ எப்ப வருவாய்ன்னு நினைச்ச நேரமெல்லாம் வராம இப்ப வரியேன்னு நினைச்சுருக வந்திருக்கியே. தங்கம், இந்த மஞ்சள் இது சாதாரண மஞ்சள் இல்ல, காசி மஞ்சள், ராசி மஞ்சள், ஆசி மஞ்சள் கூட. நம்ம தேய்ச்சி குழி, சீக்கிரம் பஞ்சாதி ஆகலாம், புள்ள கொட்டி பெறலாம். இது நான் தந்த மஞ்சள், எனக்கே திருப்பி தர்றியா? எனக்கு பூச நேரம் இல்லடி. அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட பூசலே இன்னும் தீராதப்போ மஞ்சள் பூச எவ்வளவுக்கடி மனசு வரும்? இது சாதாரண மஞ்சள் இல்ல, காசி மஞ்சள், ராசி மஞ்சள், ஆசி மஞ்சளும் கூட. இத பூசிக்கிட்டா சீக்கிரம் பொஞ்சாதி ஆகலாம், புள்ள குட்டிங்க பெறலாம். நான் தந்த பாட்டுக்கு நீ ஒரு ராகம் பாடுறியா? தாளம் மாறி போச்சு, ராகமும் மாறி போச்சு. ஆனா பாட்டு அதே பாட்டு தாண்டி. உனக்கு நான் மாப்பிள்ளை பாக்குறேன், பொண்ணு வீட்டுக்கு ஒரே சொந்தக்காரியா இருந்து உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு. வைரம், நீ என்ன சொல்ற? நானும் வாழாம அவரும் வாழாம இருந்து யாருக்கு லாபம்? அவரு பிடிவாதத்தை மாத்தவே மாட்டாரு. இத பாரு, எரியற விறகு கொஞ்சம் இழுத்து வச்சுட்டா குதிக்கிற பால் தானே அடங்கிடும். நான் அப்படி செய்யலையேடி. மேல 2 விறகு எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா பால் கொதிக்கணும்னு பேராசைப்பட்டு
பாலே பொங்கிடுச்சு. மீதி இருக்கிற பாலும் தீஞ்சு போயிடாம உன் வீட்டு அடுப்ப மூட்டுடு. உன் கண்ணீர் பட்டு பட்டு என் வீட்டு விறகு ஈர விறகா போச்சுடு. எடுத்து வச்சா எரியாது. நான் பார்த்த மாப்பிள்ள உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, தாழம் குடைக்கே மாணிக்க ஆனாரு, இந்த நாய் குடைக்கா குறைஞ்சு போவாரு. அப்படி ஏன் யோசிக்கிற? செந்தூர வாழாம செங்கல் வாழ்றதா, வைரக்கல் அழுதிருக்க கூழாங்கல் சிரிக்கிறதா? உன்னை பத்தி நீயே ஏன் தாழ்வா நினைக்கிற? எனக்கு சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம், அவர் இருந்தா போதும். எங்க வாழ்க்கையில நீ பங்கெடுக்கலன்னா மொத்தமும் மோசப்படும். நீ சொன்ன அத்தனையும் நான் இருந்தா தானே நடக்கும். நானே போயிட்டா நிறுத்தடி. நீ இல்லாம போறதுனால அவரு வாழ போறாரா? தங்கம், அன்னைக்கு கோயில் வாசல்ல நான் முடிக்க தெரியாம தவிச்ச கோலத்தை நீதானே முடிச்சு கொடுத்த. இதையும் நீதாண்டி முடிச்சு கொடுக்கணும். இதோ பாரு, என் கையில மருதாணி இருக்கணும்னா நீ அவருக்கு மணமாலை சூட்டணும். என் கழுத்துல இருந்து மாங்கல்யம் இறங்காம இருக்கணும்னா உன் கழுத்துல மாங்கல்யம் ஏறணும். வாழா வெட்டின்னு பேர் எடுத்துக்கிற, ஆனா விதவையில மட்டும் பேர் எடுக்க வச்சிடாதே, வச்சிடாத. தாயே, அண்ணன் பிச்சை கொடுங்க தாயே. தாயே, இப்படி தாகம் கொடுங்க தாயே. ஏம்பா, இங்க நானே பிச்சை, நீ வேறயா? ஏம்மா, இப்பதானே சாப்பிட உக்காந்த, அவ்வளவுத்தையும் போட்டிய, நீ சாப்பிடவே இல்லையா? அவர் போனதுல இருந்து எனக்கு பசியும் எடுக்கல, ருசியும் தெரியல.